அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி வீக்கெண்ட் எல்லாருக்குமே. அதோடு என்னுடைய பர்த்டே இன்றைக்கி தான் 17 டிசம்பர் தான் என்னுடைய பர்த்டே. பட் ஞாபகம் வச்சு நிறைய பேர் 15th விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா பர்த்டே ஞாபகம் வச்சுருந்தது. இன்னும் சொல்ல போனால் அதை பார்க்கும்போது அன்றைக்கி தான் என்னுடைய பர்த்டே அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் ஆச்சு. நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஞாபகம் வச்சு விஷ் பண்ணதுக்கு. இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் மறுபடியும் ஐஃபோன் அதிரடி ஆஃபரில் இருக்குது. அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெட்மி நோட் 12 இதோட இந்தியா ப்ரைஸ் ரிவீலாக இருக்குது. அதுவும் என்னென்னு பார்த்துடலாம். ரியல்மியில் 10s இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. எல்லாம் பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 1002 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா. இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். இன்றைக்கி டெக் நியூஸ் ஸ்பான்சர்ஸ் மோதிலால் ஆஸ்வால் ஃபினான்ஷியல் அட்வைசரி. பொதுவாக ட்ரேடிங் பண்ணுறவங்க இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ட்ரேடிங் ஒரு விளையாட்டு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் எடுத்துக்கிறாங்க. அதுவும் புதுசாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஜஷன் கேட்குறது அவங்களுடைய ஃப்ரெண்டு இல்லைனா கலீக் ரிலேஷன் இவங்ககிட்ட தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை யாரோ சொல்கிற சஜஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் தவறான விஷயம். நமக்கு ட்ரேடிங் பற்றி நாலேஜ் இல்லாமல் நம்மளும் ஏனோ தானோன்னு இன்வெஸ்ட் பண்ணுறதும் தவறான விஷயம். ஸோ இது ரெண்டுமே பண்ணாமல் ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைசர் கிட்ட கேட்டு பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் மோதிலால் அவங்களுடைய ஃப்ரீ ஃபினான்ஷியல் அட்வைசரி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இங்கே எனி டைம் நம்ம எந்த டவுட் இருக்கோ இவங்க கிட்ட கேட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நமக்கு ஆப்ஷன்ஸே தருவாங்க. அதோட நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மோதிலால் ஆஸ்வால் ஃபினான்ஷியல் அட்வைசரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். இவங்க ஏற்கனவே 30 வருஷமாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்காங்க. 50 லட்சத்துக்கு மேலே கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிக்கலாம். 1 வருஷம் ஃப்ரீயாக மெயின்டைன் பண்ணி தராங்க. அதோட டிரான்சாக்ஷன் பர் லாட் வெறும் 20 ரூபாய் தான். ஸோ இங்கே ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு இல்லைனா பேங்க் ப்ரூஃப் கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே ஓப்பன் பண்ணோன்னே ரியல் லைஃப் டைமில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுடைய வேல்யூஸ் பார்க்க முடியும். அதோட ஓப்பன் பண்ணோடனே வெல்கம் பேஸ்கெட் கொடுப்பாங்க. இதில் ஏஐ பேஸ் டூல் இருக்குது. அதோட ரிவர்சல் ப்ரோக்கரேஜ் இருக்குது. அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களுடைய பிளாட்ஃபார்ம் ரொம்பவே ஃபாஸ்ட் அண்ட் செக்யூர் பிளாட்ஃபார்ம். இது மொபைல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், வெப் வெர்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு வேளை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசரி தேடிட்டு இருக்கீங்கன்னா மோதிலால் ஆஸ்வாலுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரியோட லிங்க் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பிக் சேவிங்ஸ் டே சேலில் மறுபடியும் iPhone 13 நீங்கள் 40,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வாங்கலாம். இங்கே கார்டு ஆஃபர், அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட், இது மூணுமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸில் வாங்குற மாதிரி இருக்குது. இங்கே கார்டு ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸ்லுமே HDFC கார்டு, அதுக்கப்புறம் SBI கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 1000 ரூபாய் ஆஃபர். எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாலுமே iPhone 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் 69,000 இருந்தது இல்லையா, அதுலேருந்து இப்போ டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் 63,999க்கு அவைலபிளாக இருக்குது. அடிஷ்னலாக நீங்கள் HDFCயோ இல்லைனா SBI கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 1000 ரூபாய் கம்மியாக இருக்கும், 62,999. இது கூடவே உங்களுடைய பழைய ஐஃபோனோ இல்லை வேறு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஐஃபோன் அப்படின்னா நல்ல வேல்யூக்கு இருக்குது. மேக்ஸிமம் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ 17,500 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்க. கூடவே ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் 3,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 ஆஃபரையுமே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 42,999 ஃபுல் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கிடச்சதுன்னா, அப்படி இல்லை அப்படின்னா அண்டர் 50,000 நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்க முடியும். ஸோ 42,999லேருந்து 45,000க்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட் பிக் சேவிங்ஸ் டே சேலில் ஐஃபோனில் இப்போ மெகா ஆஃபர் போயிட்டுருக்கு, செக் பண்ணுங்கள். அதோட ஃப்ளிப்கார்ட்டில் சேல் ஆஃபர் இந்த டைம் இல்லாமல் எப்போனாலுமே 15% டிஸ்கவுண்ட் இருக்கிற மாதிரி ஒரு புது ஃபீச்சர் இப்போ ஆப்பில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 15% டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் கிடையாது, ரொம்பவே செலக்டட் ப்ராடக்ட்ஸ், ஆக்சசரி, ஷூஸ், அதுக்கப்புறம் ட்ரெஸ், டிஷர்ட், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் குரூப் பை ஃபீச்சர் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ குரூப்பாக சேர்ந்து ஒரு ப்ராடக்டை வாங்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே நீங்கள் ஏதாவது ஒரு டிஷர்ட்டோ ஏதாவது ஒரு 500 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அந்த டிஷர்ட்டுடைய லிங்க் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் மாதிரி ஷேர் பண்ணணும். ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் நீங்கள் ஷேர் பண்ணி அந்த ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஒருத்தராவது 24 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த டிஷர்ட்டை வாங்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட்டோட நீங்கள் அந்த டிஷர்ட்டை வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குரூப் பை ஃபீச்சர் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியல. பட் நீங்கள் வாங்குகிற ட்ரெஸ்ஸே உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க, ஆக்சசரிஸ் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்கன்னா அந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது இதில் 15% ஆஃபர் இருக்குது. வாட்ஸ்அப் யூசர்ஸ்
எல்லாருக்குமே ஒரு நல்ல அப்டேட் இப்போது பீட்டா வெர்ஷனில் ரிவீல் இருக்குது. இந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கால்ஸ் தான். பொதுவாக வந்து வாட்ஸ்அப் வந்து இந்த சேட்டு குரூப்பு இதெல்லாம் தாண்டி வந்து அதிகம் பேர் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வீடியோ கால்க்காக தான். ஏன்னா அவங்களுடைய ஃபேமிலி இல்லைனா பசங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்களோட பேசுகிறதுக்கு வந்து வாட்ஸ்அப் வீடியோ கால் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கால் வந்து இனிமேல் நீங்கள் பிப் மோடில் யூஸ் பண்ண முடியும். பிப் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சர் இன் பிக்சர் மோட். அதாவது வந்து நீங்கள் வந்து வீடியோ கால் பேசிக்கிட்டே அந்த ஸ்க்ரீன் க்ளோஸ் ஆகாமல் கால் கட் ஆகாமல் வந்து வேறு ஆப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அங்கேயே நீங்கள் சேட் பண்ண முடியும். பட் வேறு ஆப்பும் நீங்கள் வெளியே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இப்போ ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ரிவீலாக இருக்குது. பட் இங்கே ரிவீலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா iOS வெர்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து iOS, அதாவது ஐஃபோனுக்கு முதல்ல வரலாம் அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் இவங்க ஆண்ட்ராய்டு கொண்டு வரலாம். ஸோ 2023 இந்த அப்டேட் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டாக இருக்கும். சாம்சங் பிக் ஹாலிடே சேல் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டிசம்பர் 25 வரைக்கும் இந்த சேல் இருக்குது. இது சாம்சங் உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. இங்கே ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் கிடையாது, நீங்கள் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், ஃப்ரிட்ஜு, டிவி, ஏசி, வாஷிங் மிஷின் எது வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். எல்லா இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குது. கார்டு ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து SBI கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா கார்டு ஆஃபர் இருக்குது. அடிஷ்னலாக வந்து நீங்கள் சாம்சங் உடைய அப்கிரேட், அதுக்கப்புறம் EMI எது வேணுமோ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா S22 சீரீஸோட வந்து உங்களுக்கு ஆஃபரும் இருக்குது. கூடவே வந்து நீங்கள் பட்ஸ் வாங்கலாம், இல்லை சாம்சங் வாட்ச் வாங்குற மாதிரி வந்து உங்களுக்கு காம்போ ஆஃபர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அதோட வந்து சாம்சங் இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா M04, இதுலேயும் வந்து கார்டு ஆஃபர் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 9499, நீங்கள் SBI கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 8499க்கு வாங்கலாம். ஸோ அண்டர் 10,000 சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன்னா அதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே வந்து உங்களுக்கு சாம்சங் அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணலாம். Realme 10 சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிருக்கு, Realme 10s. ஏற்கனவே Realme 10 Pro, Pro Plus ரெண்டுமே இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. இப்போ 10s அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்டாண்டர்ட் வேரியண்ட், லைட்டர் வேரியண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது சைனாவில் லான்ச் ஆயிருக்கு. MediaTek Dimensity 810 இந்த சிப்செட்டில் 13,000க்கு சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LCD பேனல், Full HD+, 50 மெகா பிக்சல் டுவல் கேமரா, 5000 mAh பேட்டரின்னு இந்த ஃபீச்சர்ஸோட 13,000 அப்படிங்கும்போது வந்து ரொம்பவே கம்மியாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்னு தெரியுது. அதோட நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க Redmi Note 12 சீரீஸ் இந்தியாவில் January 5 லான்ச் ஆகும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சுக்கு முன்னாடி டீசர் மேலே டீசர் கொடுத்து ஃபீச்சர் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ லேட்டஸ்ட் டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 12 Pro Plus 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ சைனாவில் லான்ச் பண்ண மாதிரி தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொண்டு வராங்க. அதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்ட் வேரியண்ட், அதாவது Redmi Note 12 இருக்கு இல்லையா, இது சைனாவில் 13,000க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் 15,000க்கு தான் கொண்டு வர போகிறதா தெரியுது. ஸோ சைனாலேருந்து இந்தியாவில் 2,000 ரூபாய் தான் இவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பொதுவாக வந்து இதை விட அதிகமாக கொண்டு வருவாங்க. பட் இந்த டைம் வந்து 15,000 இல்லைனா 15,999 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஸ்டாண்டர்ட் வேரியண்ட், அதாவது Redmi Note 12 லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி தான் Pro and Pro Plusம் இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ ப்ரைஸும் வந்து ரியல்மியை கம்பீட் பண்ணுற மாதிரி தான் கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லை, ரெட்மியுடைய Note 12 Pro சீரீஸில் வந்து ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன், ஆல்ரெடி நீங்கள் டெக் அப்டேட் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனும் லிஸ்டிங்காக இருக்குது. பட் இது இந்தியாவில் லான்ச் ஆகுமா இல்லைனா வெளிநாடு மட்டுமா அப்படிங்கிறது தெரியல. இங்கே வந்து NBTCயில் லிஸ்டிங்காக இருக்குது. NBTC அப்படின்னு சொல்லும்போது தாய்லாண்டில். அங்கே வந்து இது Snapdragon 732Gயில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ Redmi Note 12 Pro ஒரு 4G வேரியண்ட்டும் வருது. குளோபலில் இந்தியாவிலையும் வருமா என்னங்கிறது கிளியராக இல்லை. மோட்டரோலா 2 ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஃப்ளாக்ஷிப், இன்னொன்று சிப்பஸ்ட் 5G அப்படின்னு சொல்கிற மாதிரி மோட்டரோலாவுடைய G53 சைனாவில் லான்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 10,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சிப்செட் அவங்க என்னென்னு எக்ஸாக்டாக சொல்லலை. பட் இது ஸ்னாப்ட்ராகனுடைய 480 இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், IPS LCD பேனல், 50 மெகா பிக்சல் டுவல் கேமரா. இந்த ஃபீச்சர்ஸோட 10,700க்கு சிப்பஸ்ட் 5G இந்த டேக்லைன் கீழே லான்ச் ஆயிருக்கு. அதே வந்து ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டரோலாவுடைய X40 இதுவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 8 Gen 2ல கர்வ்டு டிஸ்பிளே, கூடவே 10-bit கலர் காம்பினேஷன், OLED பேனல், 165 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், 60 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரான்னு இந்த ஃபீச்சர்ஸோட அப்ராக்சிமேட்டாக 40,000 கிட்ட சைனாவில் லான்ச் ஆயிருக்கு. அடுத்ததான் பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். ஃப்ளிப்கார்ட் ஆப்பில் என்ன புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான
பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்ததுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் கேண்டிட் ஸ்டோரிஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கஸ்தூரி. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. ஸோ நீங்கள் ஒரு வேளை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசரி தேடிட்டு இருக்கீங்கன்னா மோதிலால் ஓஸ்வாலுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரியோட லிங்க் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.